1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இங்கே அதிகாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மனைவி மேலே கணவனுக்கு, அதாவது தமிழில் கொஞ்சம் தெளிவு குறைவாக இருக்குது. அது எப்படி இருக்கணும்னா, மனைவியானவள் மட்டும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனும் அதற்கு அவனுக்கும் அதிகாரம் உண்டு. அப்படியே புருஷன் மட்டும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவிக்கும் அதிகாரம் உண்டு. அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ஆணினுடைய உடல் மேலே அந்த ஆணுக்கு மட்டும்தான் அதிகாரம். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணினுடைய உடல் மேலே அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அதிகாரம். கல்யாணம் ஆன பிறகு கணவனுடைய உடல் சம்பந்தப்பட்ட எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும். கணவனுக்கும் அதிகாரம் உண்டு, மனைவிக்கும் அதிகாரம் உண்டு. அதே போல் மனைவியினுடைய உடல் மேலே மனைவிக்கும் அதிகாரம் உண்டு, கணவனுக்கும் அதிகாரம் உண்டு. எக்ஸ்க்ளூசிவ் அதிகாரம் கிடையாது. அதாவது ஒருத்தருக்கு மட்டும் தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. ஷேர்டு அத்தாரிட்டி. 2 பேருக்கும் ஒரு ஒன்றிணைந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி. இன்றைக்கு 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, படித்தவர்கள் பட்டணத்துக்காரர்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. அவரையும் தனித்தனியாக இருக்கும் அக்கௌண்ட்டு, தனித்தனியாக சம்பாதிப்பாங்க, தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதில் பணம் வந்து விழும். கல்யாணத்துக்கு பிறகு அநேகர் ஜாயிண்ட் அக்கௌண்ட், 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் பணம் எடுக்க முடியும். அந்த மாதிரி இது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆயிடுது. 2 பேருக்கும் அதிகாரம். கணவன் தலையாக இருக்கலாம், கணவன் தலைவனாக இருக்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 2 பேருக்கும் அதிகாரம் உண்டு. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், மறுக்கவில்லை. ஆனால் அதுக்காக மனைவிக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அதிகாரம் உண்டு. இப்போது மேல் அதிகாரிக்கு கீழ் அதிகாரி கீழ்ப்படியணும், அதுக்காக கீழ் அதிகாரிக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிகாரம் இருக்குது. இப்போ தாசில்தார் கையெழுத்து போட்டால் தான் அந்த சான்றிதழுக்கு செல்லும். ஆனால் சான்றிதழ் தாசில்தார் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் வருவாய் அலுவலர் கையெழுத்து போடணும். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்ட பிறகு தான் தாசில்தார் கையெழுத்து போடுவார். தாசில்தார் கையெழுத்து போட்டால் தான் செல்லும். ஆனால் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டால் தான் தாசில்தார் கையெழுத்து போடுவார் பல ஆவணங்களில். அந்த மாதிரி தான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் உண்டு, வருவாய் அலுவலருக்கு. ஆய்வாளர், வருவாய் ஆய்வாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஆர்ஐ. அந்த மாதிரி மனைவிக்கு அதிகாரம் உண்டு, கணவனுக்கும் அதிகாரம் உண்டு. குடும்பத்தில் 2 பேரும் கூட்டு அதிகாரம். கணவன் தலைவனாக இருக்கலாம், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கலாம். ஆனாலும் 2 பேருக்கும் அதிகாரம் உண்டு. 2 பேரும் இணைந்து தான் காரியங்களிலே முடிவெடுக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் தனித்தனியாக முடிவெடுக்கிறாங்களோ அந்த குடும்பம் பலமாக இருக்காது. அபிகாயில் 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் அபிகாயில் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவள் குணசாலி, புத்திசாலி. கணவன் குடிகாரன், முரடன். கணவனிடத்தில் வந்து தாவீதினுடைய ஆட்கள் வந்து உதவி கேட்குறாங்க. ஏன்னா தாவீதும் அவனுடைய ஆட்களும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க அபிகாயிலுடைய கணவன் நாபாலுக்கு. ஆனால் நாபால் உதவி செய்ய மறுத்தது மட்டுமல்ல, அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறான். தாவீதை பற்றி மோசமான வார்த்தைகளை பேசி விடுகிறான். தாவீது கோபத்தோடு கிளம்புகிறான். ஒரு நாயை கூட விடாமல் நாபாலுடைய குடும்பத்தையே நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு குடும்பத்தோடு கூட்டத்தோடு நூற்றுக்கணக்கானவரை அழைத்து கொண்டு ஆயுதத்தோடு கூட வருகிறான். அப்போ நாபால் நல்லா குடிபோதையில் இருக்கான். வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா குடும்பத்துக்கே ஆபத்து, தாவீது தன்னுடைய படையோடு வருகிறார் குடும்பத்தை அழிப்பதற்காக. எங்களுக்கு ஆபத்து, வேலைக்காரர்களையும் கொன்று விடுவார், உங்களுக்கு ஆபத்து, உங்களையும் கொன்று விடுவார். அதனால் நீங்கள் ஏதாவது செய்யுங்க. இப்போ அபிகாயில் தாவீதுக்கு நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய சன்மானங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஏன்னா தாவீது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள், அந்த பாதுகாப்புக்கு உரிய ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும், அதற்குரிய ஒரு சன்மானத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே அவள் பரிசு பொருட்களை எல்லாம், கணவன் போதையில் இருக்கிறான், அவனிடத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. இவள் வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு தாவீதுக்கு உரிய எல்லா பரிசு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய் தாவீதை வழியிலே போய் பார்த்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு, அவனிடத்தில் கெஞ்சி, அவனிடத்தில் ரொம்ப தாழ்மையோடு பேசி, அவனுடைய கோபத்தை ஆற்றி அவனை தடுத்து நிறுத்துகிறாள்.
அவனும் சொல்கிறான், நான் கோபத்தில் ஒரு குடும்பத்தை அழிச்சிருப்பேன், அதை நீ தடுத்துட்ட அப்படின்னு அவனும் பாராட்டுறான். அப்புறம் காலையில் போதை தெளிஞ்ச பிறகு கணவனிடத்துல சொல்கிறாள். கணவன் தாவீதுக்கும் அவன் கூட்டத்தாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டான், கொடுக்க மறுத்து விட்டான். ஆனால் அந்த முடிவில் தலையிடலை அபிகாயில். அந்த முடிவில் போய் சண்டை போடலை. அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்களே, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கல. ஆனால் குடும்பத்துக்கு ஆபத்து என்று ஒன்று விட்டது. அந்த தப்பான முடிவால், கணவனுடைய தவறான முடிவால் குடும்பத்துக்கு ஆபத்து, குடும்பமே அழிய போகுது. அப்போது கணவனிடத்தில் போய் சொல்ல முடியாது, போதையில் இருக்கிறான். இவளே ஒரு முடிவெடுத்து அந்த ஆபத்தை தடுத்து விட்டு அப்புறம் கணவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார். பின்னேற்புன்னு சொல்லுவாங்க நிர்வாகத்தில், ராட்டிஃபிகேஷன் வாங்க நிர்வாகத்தில். ஒன்றை செஞ்சுட்டு சொல்கிறது, சொல்லிட்டு செய்யணும் அல்லது செஞ்சுட்டு சொல்லணும். அது சூழ்நிலை கூடிய வரைக்கும் சொல்லிட்டு தான் செய்யணும். அப்படி சொல்லிட்டு செய்ய முடியாத சூழ்நிலையில் செஞ்சுட்டு சொல்லணும். இந்த 2 பேருக்குமே அதிகாரம் உண்டு. இது ஒரு மனைவிக்கு அதிகாரம் உண்டு, கணவனுக்கும் அதிகாரம் உண்டு. அந்த யாருக்கும் தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. 2 பேருக்குமே குடும்பத்தில் ஷேர்டு அத்தாரிட்டி. தே ஹாவ் நோ எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தே ஹாவ் ஷேர்டு அத்தாரிட்டி. அதனால் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். மனைவிக்கும் அதிகாரம் உண்டு குடும்பத்தில். மனைவியும் சில நேரங்களில் அவசரத்துக்கு முடிவு எடுக்கணும். நம்ம உடம்புல மூளை இருக்குது, மூளைக்கு கீழே தண்டுவடம் இருக்குது. தண்டுவடமும் சில நேரங்களில் அவசர முடிவு எடுக்கும். மூளை தான் எல்லா முடிவுகளையும் எடுக்குது, எல்லா கட்டளைகளையும் பிறப்பிக்குது. சில நேரங்களில் தண்டுவடம் அதுவும் சில கட்டளைகளை பிறப்பிக்கும். அதான் உயிரியல், அதான் உடல் அமைப்பு. தண்டுவடம் மாதிரி தான் மனைவி. சில நேரங்களில் கணவனை கலந்து கொள்ளாமல் அல்லது கணவனிடத்தில் கேட்காமல் சில முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு அவளுக்கு அதிகாரம் உண்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். சாராளை எந்த விதத்திலும் கலந்து கொள்ளாமல் தான் ஈசாக்கை பலியிட போனான். கர்த்தர் சொன்னார், ஈசாக்கை போய் பலியிடு. சாராள் இடத்துல சொல்லியிருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். சொல்லலை. பலி செலுத்த போகிறேன், நானும் ஈசாக்கும் போய் பலிபீடத்தில் போய் கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். ஒரு சாரார் சொல்கிறார்கள், அது பின்னால் தெரிஞ்சு போச்சு சாராளுக்கு. சாராள் பிரிஞ்சு போயிட்டா. ஒரு வேதாகமத்தில் கூட ஒரு தமிழ் ஸ்டடி பைபிள், தமிழ் விளக்க வேதாகமம் ஒன்றில் கூட அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இது ஈசாக்கு திரும்பி வந்த பிறகு பலி கொடுக்க, அந்த சம்பவம் பலி கொடுக்கப்படாமல் தடுக்கப்பட்ட பிறகு இந்த விஷயம் சாராளுக்கு தெரிஞ்சு போய் கோவப்பட்டு கணவனை விட்டு பிரிந்து போய்விட்டாள் என்று சொல்லுகிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் அதற்கான பதிவு இல்லை. நான் அப்படி நம்பவில்லை. ஏன்னா சாராளை தான் புதிய ஏற்பாட்டு மனைவிமாருக்கு உதாரணமாக பேதுரு எழுதுகிறான். நீங்கள் அவளை போல இருந்தால் அவளுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்றான். ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதற்காக கணவன்கிட்ட கோவப்பட்டுட்டு பிரிஞ்சு போனவளை பேதுரு நிச்சயமாக முன்மாதிரியாக சொல்ல மாட்டான். சில நேரங்களில் சில விஷயங்களை மனைவி கிட்ட சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில விதி விலக்குகள் உண்டு. விதி என்று இருந்தால் விதி விலக்கு உண்டு. அதனால் ஆபிரகாம் தன் மனைவியிடத்தில் சொல்லாமல் ஈசாக்கை பலி செலுத்த சென்றான். அபிகாயில் தன் கணவனிடத்தில் சொல்லாமல் தாவீதுக்கு உரிய காரியங்களை செய்தாள். இந்த 2மே சரிதான். அதெல்லாம் விசேஷ சந்தர்ப்பங்கள். பொதுவாக கணவனும் மனைவியும் 2 பேருக்கும் அதிகாரம் உண்டு. இணைந்து முடிவுகளை எடுக்க வேண்டும். அதுவே பலமான குடும்பம். ஆமென்.